ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான போச்ட் எக்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ளே எக்கு ஊற்றி அவிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல 2 பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாதி பவுலுக்கு ஊற்றிட்டு அதில் ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நீங்கள் இதில் 2 முட்டைனாலும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 2 பவுல்லையும் ஒவ்வொரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம். இந்த எக்கை நீங்கள் சாண்ட்விச் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு இல்லை சப்பாத்தியில் ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு மேலே மிளகுத்தூளும் தூவிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சூப்பரான ரெசிபி. கிட்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை மேலே வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் உள்ளே வச்சுக்கோங்க, இல்லை நார்மல் பிளேட்டே நீங்கள் கமத்தி உள்ளே பக்கம் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 2 பவுலையும் தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம்னா கொஞ்சம் உள்ள ஜூஸியாக இருக்கும். 15 நிமிஷம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்துடும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்டர் வேணுமோ அந்தளவு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து சூப்பராக நம்மளோட போச்ட் எக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்ஸுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ண வருதுன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.